ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அடிக்கும். கண்டிப்பா நீங்களே பாப்பீங்க. இல்ல அதுல மெயினா வந்து அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது இந்த மூவில நல்லா காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி திரும்பி வராங்க அப்படிங்கிறது இந்த மூவில நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு மூவில. ஆமா, கொஞ்சம் வில்லேஜ் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ராபரி சீன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். பட் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷும் அண்ட் மமிதா பைஜு அந்த பேருமே நல்லா கியூட்டா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அவங்க. இது கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் தான். அவர் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான். ரொம்ப கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா சொன்ன மாதிரி கண்டிப்பா இது பிளாக் பஸ்டர் அடிக்கும்போது நீங்களே பாப்பீங்க கண்டிப்பா. பொதுவாக தனுஷ் படங்கள்னாலே பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். ஆமா, செலிப்ரேஷன் கம்மியா இருக்கு. செலிப்ரேஷன் கம்மி தான். பட் ஆனால் படம் ரொம்ப கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கு. இல்ல ரொம்ப நாள் இப்போ கேப் ஆயிடுச்சு அதனால. பட் ஆனால் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து இப்பதான் வந்து மார்க்கெட் அவருக்கு ஏறும் இன்னும். ஸோ கண்டிப்பா படம் நல்லா பிளாக் பஸ்டர் அடிக்கும், அது டவுட்டே இல்லை. கண்டிப்பா இது பப்ளிக் இது ஃபேன்ஸுங்கிறத தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு படமா இருக்கு. சாங்ஸ் எல்லாமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மூவில லேக் இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகாது உங்களுக்கு. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாங்கோட தான், அந்த கண்ணம்மா சாங்கோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா நார்மலா போயிட்டு இருக்கும். ஃபைனலா வந்து முடிச்சிருவாங்க. நல்லா தான் இருந்துச்சு மூவி. ஆமா, மூவில காமெடி இல்லை. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் த்ரில்ல ஆரம்பிச்சு இந்த ராபரி சீன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு லேக் இருக்கிற மாதிரியோ இல்லை போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. மூவி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நல்லா சில பேர் வந்து கிளைமேக்ஸ் நல்லா படம் கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு, படமா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்கலாம், சில பேருக்கு அப்படி இருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மூவி. இல்லை அவரோட பாட்டு அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ தனுஷ் ஃபேன்ஸா நீங்க கேக்குறீங்கன்னா ரிவ்யூ எல்லாரும் பெஸ்டா கொடுப்பாங்க. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நீங்க கேக்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு 10 8 கொடுப்பாங்க. கண்டிப்பா 10 8 or 9 கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நல்ல மூவி தான் கண்டிப்பா. பிளாக் பஸ்டர். பாட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து மூவி ஆரம்பத்தே பாத்தீங்கன்னா கண்ணம்மா சாங் தான் ஆரம்பிக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் மூவி நல்லா போயிட்டு இருக்கும். மூவியோட கிளைமேக்ஸ்ல வந்து கரசாமி சாங் வரும். அவ்வளவுதான். ஆமா அவங்க இந்த டிஃப்ரெண்டா அவங்க இந்த லுக்ல இது மாதிரி நம்ம பாத்துருக்க மாட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அந்த பேரும் நல்லா செட் ஆயிடுச்சு. தனுஷ் மமிதா பைஜு பேரும் நல்லா தான் இருந்துச்சு பாக்க. படம் பார்க்க வரங்க என்ன எதிர்பார்த்து வரலாம்? இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்தாங்கன்னா கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும்.